என்ன எப்படியெல்லாம் மாற்றம் அடையும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அதை பற்றிய ஒரு இதுதான் ஹிஸ்ட்ரி. இது வந்து ஒரு கிரேக்க சொல் தான். என்ன சொல்லுது? ஹிஸ்டோரியாங்கிறது ஒரு கிரேக்க சொல். அதுல இருந்து இப்ப நம்ம வீட்டில் வந்து உங்களுடைய அப்பா உங்களுடைய தாத்தா பயன்படுத்திய சேர் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா? நீங்க கூட சொல்லுவீங்க இல்லையா, எங்க அப்பாவுடைய அப்பா பயன்படுத்தியது. ஆட்டோரல் இருக்கும், பழங்காலத்து பொருட்கள்லாம் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம நாட்டிலையும் இதற்கு முன்னாடி ஆட்சி செய்து வந்தவர்கள், நம்மளுடைய பழங்கால மனிதர்கள், மக்கள் எப்படி வாழ்க்கையை நடத்தி வந்தாங்க, அவங்களுடைய சமூகம் சார்ந்தது எல்லாத்தையும் நம்ம இப்ப இருக்க நம்மளும் அதை தெரிஞ்சுக்கிறோம். எது உதவுது? பல அரிய கண்டுபிடிப்புகள். அது மூலயமா தானே நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அதுல வந்து அகழ்வாராய்ச்சி, ஓலைச்சுவடி இந்த மாதிரி அதெல்லாம் இருக்கு. அது மூலயமா நம்ம பழங்காலத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அப்போ அந்த தெரிஞ்சுக்கிறது வந்து என்னன்னா, ஆமா, நாணயவியல் தகவல் பேழை பாரு, நாணயவியல், நாணயம், அதன் வரலாறு தொடர்பான நாணயவியல் அகழ்வாராய்ச்சியில நிறைய அந்த மாதிரி கிடைக்குது. சிறு கோடு அந்த மாதிரி எல்லாம் கிடைக்குது இல்லையா? ஆபரணங்கள் கிடைக்கும். ஆபரணங்கள் மூலயமா கூட என்ன செய்வாங்க, அவங்களுடைய நாகரிகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி மண்பானைகள், காலத்துல வந்து நிறைய அந்த மண்பானைகள் மூலயமா தான் நிறைய ஓவியங்கள், ஓவியங்கள் அந்த மாதிரி நாணயங்கள் எடுத்துக்கும் போது என்னன்னா, ஒவ்வொரு அரசன் அந்த மாதிரி ஆட்சி செய்வது, ஒவ்வொரு அரசு வரும்போது என்ன செய்வாங்க, நாணயங்களை பயன்படுத்துவாங்க. அப்ப இந்த காலகட்டத்துல இந்த ஆட்சி நடைபெற்றது, இவர்கள் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னலையா, முகைசுவர்கள்ல வந்துட்டு நீங்க பார்த்துருக்கீங்க இல்லையா, ஓவியங்கள், புகை ஓவியங்கள்லாம் இன்னைக்கு நம்ம சோசியல்ல வரலாறு பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். வரலாறு ஏன் படிக்கிறோம்? நம்ம முந்தைய காலத்துல பழங்காலத்துல நடந்தவற்றை நம்ம இப்பவும் படிக்கிறோம்னா அதற்கு போதிய ஆதாரங்கள் எல்லாம் அடிப்படையில தான் நம்ம படிக்கிறோம் இல்லையா? அப்படி இருக்கும்போது முந்தைய காலத்துல மனிதனுடைய வளர்ச்சி, மனிதன் ஆதி காலத்துல மனிதன் எப்படி இருந்தான்? மனித குரங்கு மாதிரி அந்த மாதிரி இருந்த, ஆனா மனித குரங்கு கிடையாது. மனிதன் ஆடை இல்லாம இலை தலைகளை அணிந்து கொண்டு எந்த ஒரு நாகரிகமும் இல்லாம இருந்தான். அது காலப்போக்கில் அவன் ஒவ்வொரு இடம் விட்டு இடம் பெயரும் பொழுது என்ன செய்யறான், வேட்டையாடி 2 கற்களை வந்து பண்ணி இலை தலைகளை கொண்டு என்ன செய்யறாங்க, நெருப்பு மூட்டி அதுல மாமிசத்தெல்லாம் வச்சு அப்படி சமைச்சு சாப்பிடுறாங்க. அந்த நாகரிகம் படிப்படியா என்ன செய்யுது, வளர்ச்சி அடைஞ்சு வந்துருச்சு. Began to fasten long strips of leather around their clothing to hold it in place. Around 47,000 years ago, to join pieces together in a burial பயன்படுத்தி